ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவாய்க்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ரொம்ப கோவாக்காய் சேர்க்க வேணாம். ஒரு 6-7 பீஸை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி ஆகிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கோவாக்காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இதை சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.